ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடே மார்னிங் காலையில் விளக்கேற்றிட்டு புத்தரையும் சாயப்பாவையும் கும்பிட்டுட்டு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வீட்டில் இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய பழங்கள்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு ஃப்ரூட் சாலட் மாதிரி தான் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, ஆனால் இதுக்கு வந்து கஸ்டர்ட் மில்க்கோ இல்லை மில்க் மேடோ சேர்த்த போகிறதில்ல. எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் தேனை மட்டும்தான் கலந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு எல்லா பழத்தையும் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஆரஞ்சு, முலாம்பழம், அன்னாச்சி, ஆப்பிள், திராட்சை, ட்ராகன் ஃப்ரூட், மாம்பழம், அப்புறம் கொஞ்சம் ப்ளூபெர்ரி இருந்துச்சு. அதையும் ஏன் விட்டு வைக்கணும்னு அதையும் லாஸ்ட்டாக ஞாபகம் வந்து எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டுட்டேன். அன்னாச்சி பழம் கட் பண்ணிகிட்ருக்கேன். சப்போட்டா பழமும் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்க வந்து அவங்களா எடுத்து எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருந்தால் அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்குமோ ஒழிய ஃப்ரூட்ஸ் காலியாகாது. ஆனால் நாம் கொஞ்சம் மெனக்கெட்டாலும் பரவாயில்லைன்னு எல்லாத்தையும் கட் பண்ணி தேனோ இல்லை கஸ்டர்ட் மில்க்கோ ஏதாவது ஒன்று கலந்து கொடுக்கும்போது டக்குன்னு ஃப்ரூட்ஸ் எல்லாம் காலி ஆகிடும். குழந்தைங்களும் சாப்பிட்டுக்குவாங்க. எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி போட்டு தேன் தான் ஊற்றி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் இன்றைக்கி இந்த லாஸ்ட்டாக தான் ப்ளூபெர்ரி ஞாபகம் வந்தது. அதையும் கட் பண்ணி எடுத்து போட்டு வச்சிடலான்னு போட்டு கலந்து வச்சுட்டேன். இன்றைக்கி ப்ரெட் இருந்துச்சு. ப்ரெட்டு தான் வந்து ஒரு குடமிளகா, ஆனியனு, தக்காளி எல்லாம் போட்டு பெப்பர் தூள் போட்டு ஒரு ப்ரெட்டு சாண்ட்விச் மாதிரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு குடமிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிட்ருக்கேன். தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடலாம். கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி வச்சிடலாம். 2 முட்டையை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இது எல்லாத்தையுமே அதில் போட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள், பெப்பர் தூள் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம். தேவைப்படுற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் ஆட்டம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு தோசைக்கல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஆம்லேட் மாதிரி ஊற்றி நல்லா பரப்பி விடலாம். 2 ப்ரெட் ஸ்லைஸை வச்சு திருப்பி போட்டு ஓரமாக வச்சுட்டு சென்டரில் வச்சு திருப்பி போட்டு அப்படியே எடுத்து ப்ரெட் சாண்ட்விச் மாதிரி எடுத்து கட் பண்ணி எடுத்து பரிமாற எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க காலையில் கொஞ்சம் கஷ்டப்படாத சாப்பிட்டுக்குவாங்க. இந்த வெயிலுக்கு இட்லி தோசையெல்லாம் சாப்பிடவே முடியல. இந்த மாதிரி முடியிறப்ப செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்கவே இந்த மாதிரி கலருங்கெல்லாம் கட் பண்ணி வச்சா பார்க்க அழகாக இருக்குது பாருங்களேன்.